हाय फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். போன வீடியோல வந்து நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணதுன்னு பார்த்தோம். பாருங்க நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து நீங்கள் துணியிலனா கட் பண்ணணும். இப்போ அது பேப்பர்னால நான் வேறு பேப்பரில் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இங்கே தான் பின் கழுத்து வெட்டியிருப்பீங்க, இங்கே கை சைடு வெட்டியிருப்பீங்க. அதை அப்படியே மடித்து ஸ்லீவுக்கு பண்ணிக்கலாம். எப்பயுமே மடிப்பு சைடு தான் பாருங்கள், எப்பயுமே மடிப்பு சைடு தான் கை நீளம் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வேறு பேப்பரில் காமிக்கிறேன். பாருங்கள் பேப்பரில் மடித்து காமிக்கிறேன். துணி இப்படி தான் இருக்கும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மடிப்பு சைடு தான் கை நீளம் இருக்கணும். இப்போ இது பேப்பரில் பத்தாதனால நான் இப்படி மடிச்சுக்கிறேன். பாருங்கள் மடிப்பு சைடு தான் இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து கை நீளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து 7 இன்ச் இருக்குது. கை நீளம் வந்து இந்த ப்ளவுஸில் 7 இன்ச் இருக்குது. சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம இங்கே ஹெம்மிங் பண்ணுவோம், அதனால் 1.5 இன்ச்சு. இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக, இங்கே கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தம் 2 இன்ச்சு. இங்கே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து கை நீளம் எடுத்துக்கலாம். கை நீளம் வந்து 7 இன்ச் இருந்துச்சு, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 7.5 இன்ச்சு. இங்கேயும் அதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். தெரியாதவங்க பேப்பரில் ஃபஸ்ட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் துணியில் மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணியாச்சு. இப்போ 7 இன்ச்சுக்கு மேலேனா இங்கேருந்து 7 இன்ச்சுக்கு மேலேனா 3.5 இன்ச்சு வைக்கணும். 7 இன்ச்சுக்குள்ளேனா 3 இன்ச்சு வைக்கலாம். இப்போ இது 7 இன்ச்சு, அதனால் 3 இன்ச்சு வைக்கிறேன். மேலே இருந்து 3 இன்ச்சு. இப்போ 8 இன்ச்சு அப்படின்னா 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பாருங்க இப்போ இந்த ப்ளவுஸில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மேலே இருந்து பார்த்துக்குங்க, ஷோல்டர் கிட்ட இருந்து 7.25 வருது இந்த ப்ளவுஸில். இங்கே இருந்து 7.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து பாருங்கள். இங்கே கை நீளம் எடுத்திருக்கீங்களா, இங்கே இருந்து இதான் பேக் பார்ட்டு. பேக் பார்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதை எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கிட்டு இந்த இதை ஷோல்டர் உள்ளதை இங்கே வச்சு இங்கே வர பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. அப்படியும் மார்க் பண்ணிக்கலாம்.
இங்கேருந்து ஆம்ஹோல் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக் பார்ட் எடுத்துருப்பீங்க. பேக் பார்ட்டை எடுத்து இங்கே மேலே வச்சு இங்கே வச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அதே அளவு தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இது ஒரு மெத்தடு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறீங்கன்னா, இதில் இருந்து இது வரை அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். 6.5 இன்ச் இருக்குது. 6.5 இன்ச்சில் பாதி வச்சுக்கோங்க. பாதியை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இங்கே இருந்து 1/2 இன்ச், இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ இதோட இப்படி வளைவு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னா, இங்கேருந்து இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கை சுற்றளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் பாருங்கள், கை சுற்றளவு இங்கேருந்து மேலேருந்து இங்கே வர 5.5 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து 5.5 இன்ச் இருக்குது கை சுற்றளவு. இங்கேருந்து 5.5 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச் கூட்டி அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச் இங்கே இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். விரிச்சிட்டு இப்போ முன்வெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம தைக்கிறதுனா, பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். தெரியறதுக்காக உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு.
இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து இப்படி மடித்து மடிச்சிட்டு இங்கே ஓரத்தில் போடாமல் ஹெம்மிங் பண்ணுறதுனா ஓரத்தில் போடக்கூடாது, இங்கே நடுவில் போட்டுருங்க. தையல் நடுவில் போட்டிங்கன்னா தான் நம்ம இங்கே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெம்மிங் பண்ணி முடித்தோடனே இந்த நடுத்தையில் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணது வர ஒரு மடிப்பு மடிச்சிட்டு நடுவில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இங்கே ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடையில உள்ள தையலை நம்ம பிரிச்சிடலாம். அவ்வளோதான். ப்ளவுஸில் எப்படி தைக்கிறதுனா ஃப்ரெண்டை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இதுக்கு அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.